கரூரில் மகாநாடு 2012 செப்டம்பர் 15. அன்னைக்கு எனக்கு துபாயில் தேதி கேட்குறாங்க. நான் சொன்னேன், கரூரில் மாநாடு இருக்குது, நான் பேசாமல் வர முடியாது, அடுத்த வெள்ளிக்கிழமைக்கு ஒத்தி வைங்கன்னு கேட்டேன். சரி சரி உங்களுக்காக மாற்றிக்கிறோம் அப்படின்னாங்க. அந்த வெள்ளிக்கிழமை அங்கே பேசுகிறேன், எங்கள் துபாயில். அடுத்த வெள்ளிக்கிழமை பஹ்ரைனில் பேசுகிறேன். அதுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஷீசெல்ஸில் பேசுகிறேன். நான் இப்படி 3 நாட்டுக்கு பேச போகிறேன் அப்படின்னு சொன்னேன். போயிட்டு வாங்க சம்பத் அப்படின்னாரு. நான் போனேன். 3 நாட்டிலையும் பஹ்ரைனில் இருக்கும் பொழுது குமுதம் ரிப்போர்ட்டரில் நாஞ்சில் சம்பத் மதிமுகவை விட்டு வெளியேறுகிறார் அப்படின்னு குமுத ரிப்போர்ட்டில் 2 பக்கம் ஒரு செய்தி கட்டுரை வந்துச்சு. நான் பஹ்ரைனில் இருந்துட்டு குமுதம் எடிட்டருக்கு ஃபோன் பண்ணி, கட்சி தொடங்கியது அண்ணன் வைகோ தான், ஆனால் அதுக்கு பேரு காலம் பார்த்தவனா, ஊரெல்லாம் கொண்டு நடவு செய்தவனா, நான் எப்படி வெளியேறுவேன், அது ஏன் இப்படி போட்டீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். இல்லை அவர் தான் போட சொன்னார். நாங்கள் எப்பவுமே அவர் இன்னும் வச்சுருக்க மாட்டாருன்னு அந்த முடிவோடு தான் நான் வெளிநாட்டிலேருந்து வந்தேன். எந்த காலகட்டத்தில் அதிமுக இணையிறது முடிவு பண்ணீங்க? இல்லை, அப்போவுமே திமுகவுக்கு போகணும் தான் முடிவு பண்ணேன். ஏன் அது நிகழலை? நான் சன் நியூஸுக்கு எங்கள் வீட்டு வாசல்லேருந்து ஒரு பேட்டியை கொடுத்துட்டேன். திமுகவுக்கு போகிற மூடுக்கு நான் வந்துட்டேன். எனக்கு ஒரு க்ரீன் சிக்னல் திமுகவிலேருந்து கிடைக்கல.